நான் அவங்க வேணுங்க பாலகிருஷ்ணன். பார்த்தீங்கன்னா வந்து அதாவது ஒரு 2-3 நாளைக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா வந்து கொல்கத்தாவில் வந்து ஒரு மாணவிக்கு நடந்த பிரச்சனை. ஸோ பாலியல் வன்கொடுமை. இதே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கோயம்புத்தூரில் நடந்திருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல அப்படிங்கிறது தெரியல. வீடியோவில் போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து கோயம்புத்தூரில் நடந்து நமக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஏன்னா வந்து அந்த இது மீடியா இருக்கனால நம்மளுக்கு வந்து எல்லாத்துக்கும் வந்து தெரியப்படுத்திட்டாங்க. அதோடைய முடிச்சுகள் ஒன்றும் அவிழ்க்கப்பட்டு வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லையும் பார்த்தீங்கன்னா இதோடைய ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு. ஏன்னா வந்து நைட் பார்க்குற ஒரு டாக்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கொடுமை நடந்திருக்குது. ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து யாரும் இல்லை. ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்துல செக்யூரிட்டி கார்டு வந்ததுனால வந்து அவங்க வந்து காப்பாற்றப்பட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா நைட் டியூட்டி பார்க்குற டாக்டர் ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க பக்கத்தில் வந்து ஒருத்தவங்க வந்து ஆப்போசிட்டில் வந்து ஒரு அதாவது என்னென்னா நிறுவனமாக வந்து ஒருத்தவங்க வந்து அவங்க வந்து அதாவது அது ஹக் பண்ண வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க. நல்ல வேலை அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து அவங்க லீனாக இருக்கனால அவங்க தள்ளி விட்டுட்டு அவங்க வந்து கத்திருக்காங்க. கத்தனால வந்து இப்போ உடனே பக்கத்தில் இருந்த செக்யூரிட்டி கார்டை வந்து அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. அதுலேயும் தப்பிச்சு போயிட்டார். தப்பிச்சு போனதுக்கு அப்புறமேட்டு திரும்ப வந்து அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு டீன்ஸ் டாக்டர் எல்லாருமே வந்துட்டு வந்து விசாரணை பண்ணி அப்புறம் போலீஸ்லேயும் வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் திரும்ப அது கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து அதில் பார்த்த ஒரு சூப்பர்வைசர் ஒருத்தர் வந்து பார்த்து இருந்திருக்காரு. அதே ஆள் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு வந்திருக்காரு. அப்புறம் அவர் தான் அப்படிங்கிறது என்ஷூர் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து அவரை வந்து போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் வந்து இது சம்மந்தமாக வந்து நிறைய பேர் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க அது ஹாஸ்பிட்டலில். ஸோ வந்து அவங்க டீன்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து அதுக்கு உண்டான ஃபெசிலிட்டி எல்லாமே நாங்கள் வந்து செஞ்சு தரோம். ஸோ வந்து அதாவது போலீஸ் ஃபோர்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா போடுறோம். ஸோ வந்து எந்த இடத்துல லைட்லாம் இல்லையா அந்த இடத்துல நாங்கள் வந்து லைட்லாம் வந்து பண்ணி தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை அவங்க வந்து சொல்லி அதை உறுதிப்படுத்தி என்ஷூர் பண்ணக்கப்புறம் மட்டும் தான் வந்து எல்லாருமே கலைஞ்சு போயிருக்காங்க. டாக்டர் தொழில்ங்கிறது வந்து ரொம்ப பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிற மாதிரி தான் நம்ம இந்தியா ஃபுல்லாக நம்ம வந்து உணர்த்த மாதிரி இருக்குது. இறங்கினாலும் ஒரே வந்து வன்முறை தான் இருக்குது. ஏன்னா யாராவது வந்து ஒரு ஆண் நண்பர்கள் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மாதிரி வந்து ஏதாவது வந்து ஒரு அபியூசிங் பண்ணுற மாதிரி இருந்திருந்தாங்க. தயவுசெய்து அந்த மாதிரி பண்ணாதீங்க ப்ளீஸ். ஏன்னா அவர்கிட்ட வந்து விசாரிக்கும் போது வந்து நார்மலாக இருந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. தயவுசெய்து வந்து ஒரு அபியூசிங்கில் ஈடுபடாதீங்க. ஏன்னா வந்து டாக்டருங்கிறது வந்து இந்த நாட்டில் பார்த்திங்கன்னா 3 பேர் நம்மளுக்கு வந்து ஒரு உயரிய பாதுகாப்பு கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம். ஒன்று பார்த்திங்கன்னா ஆர்மி மேன். ஸோ ஆர்மியில் பார்த்திங்கன்னா வந்து எல்லாருமே வந்துடுவாங்க. போலீஸு அப்புறம் ஆர்மி எல்லோரும் வந்துடுவாங்க. செகண்ட் பார்த்திங்கன்னா வந்து டாக்டர்ஸு. ஸோ அவங்க தான் நம்ம வந்து தெய்வமாக வழிபடுதான் நம்ம ஒரு என்ன சொல்கிறது ஒரு கடவுள்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்து நம்ம உயிர் வந்து ஊசில் ஆடிட்டு இருக்கும்போது நம்மளை வந்து ஸோ அவங்களுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் நம்ம வந்து காப்பாற்றுறது அவங்க தான். ஸோ 3 பார்த்திங்கன்னா வந்து டீச்சர்ஸ். ஸோ டீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து அவங்க தான் வந்து நமக்கு சொல்லிக் கொடுத்து நம்மளை வழிநடத்தி வாழ்க்கையில் வந்து வெற்றி பெற வைக்கிறவங்க. ஸோ இவங்களுக்கே வந்து பாதுகாப்பு இல்லாமல் இல்லை அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வந்து இப்போ வந்து ஆகஸ்ட் 15 வந்து சுதந்திர தினம் கொண்டாடணும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஸோ இந்த கொண்டாடி ஒரு 2-3 நாள்லேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. ஸோ அப்படி பார்த்திங்கன்னா வந்து அப்புறம் பெண்களுக்கே உரிமை இல்லையோ சுதந்திரம் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நினைக்க தோணுது. தயவுசெய்து எல்லாத்தையும் வந்து மனுஷங்க நினைங்க. தயவுசெய்து எல்லாத்தையும் வந்து எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா சக மனுஷியாக பாவீங்க. அது எல்லாருமே நம்ம குடும்பத்துலேயும் வந்து அக்கா தங்கச்சி அப்புறம் அம்மா இருக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாத்தையும் பாவீங்க. இந்த வீடியோ வந்து நிறைய வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ வந்து என்னென்னா வந்து அதாவது ஒரு விழிப்புணர்வு நிறைய ஏற்படுத்துங்க. இது என்னுடைய தாழ்மையான ரிக்வெஸ்ட்டு. இதே போல் மற்றொரு வீடியோவில் வந்து உங்களை வந்து சந்திக்கும் முறை உங்களுக்கு விடைபெறுது உங்கள் நண்பர்கள் பாலகிருஷ்ணன். தேங்க்யூ. ஹேட்ஸ் ஆஃப்.